Taste the Daily. திருவாரூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வலியுறுத்தி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கோஷங்களை எழுப்பினர். வேலூரில் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு கல்வி அளிக்கும் சிறப்பு பயிற்றுநர்களின் 25 ஆண்டு கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்ட மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்சிகள் சங்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு கல்வி அளிக்கும் சிறப்பு பயிற்றுநர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வழங்கிடுக வழங்கிடுக பணி ஆணை வழங்கிடுக 25 ஆண்டு காலம் பணி நியமன ஆணை இல்லாமல் ஆணையினை வழங்கிடுக வழங்கிடுக வழங்கிடுக. சிறப்பு பயிற்றுனர்களுக்கு இபிஎஃப் அலுவலகம், தொழிலாளர் வைப்பு நிதி அலுவலகம் இபிஎஃப் கொடுக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கு சார். அதாவது 6வது மாதமே உத்தரவிட்டிருக்கு. ஆனால் இன்று வரை இந்த 6 மாத காலங்களாக தமிழக அரசு எங்களுக்கு இபிஎஃப் வழங்க மறுத்து அதற்கு பதிலாக பழிவாங்கும் போக்கில் எங்களை எல்லாரையும் எப்படியாவது வெளியே தள்ளிடலாம், இவங்களை பணியானையே இல்லாமல் ஆக்கிடலாம், அதாவது பணியாளர்கள் அந்தஸ்தவே குறைச்சிடலாம், அப்படிதான் பழிவாங்கும் முறையில் முயற்சி எடுக்குது ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி இயக்குநர்கள் அலுவலகம் அப்படிதான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை 3ஆம் கட்ட அகழாய்வில் 13 வட்டச்சில்லுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. விஜயகரிசல்குளம் மேட்டுக்காடு பகுதியில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகிறது. தோண்டப்பட்ட இந்த அகழாய்வு குழியில் ஒரே நேரத்தில் 13 வட்டச்சில்லுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தொன்மையான மனிதர்கள் வாழ்ந்த காலகட்டங்களில் வட்டச்சில்லுகளை பாண்டி விளையாட பயன்படுத்தியுள்ளதும் இதன் மூலம் முன்னோர்கள் பொழுதுபோக்கிற்கும் முக்கியத்துவம் அளித்திருப்பதாக தொல்லியல் துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் மேல்புவனகிரியில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் எப்போது பயன்பாட்டிற்கு வரும் என விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேல்புவனகிரியில் அரசு நேரடி நிரந்தர நெல் கொள்முதல் நிலையம் சரியான திட்டமிடலின்றி தண்ணீர் தேங்கும் இடத்தில் கட்டப்பட்டுள்ளது. மேலும் 62 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இதற்கான நிதியை முறையாக செலவிடாமல் அரைக்குறையாக கட்டப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திறனற்ற திமுக அரசு பொதுமக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் அருகே மின்கம்பம் பழுதடைந்து அபாய நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். மாதனூர் தங்கம் நகர் பகுதியில் உள்ள மதன்குமார் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் செல்லும் மின்கம்பம் உடைந்து விழும் அபாய நிலையில் உள்ளது. இது குறித்து பலமுறை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் பழுதான மின்கம்பத்திலேயே மின் இணைப்பும் வழங்குகின்றனர். திறனற்ற திமுக அரசின் மின்வாரிய அதிகாரிகள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.